என்று நீ காட்டினாய். இதயத்தில் நீ இருப்பதனால் நான் தூங்கும் நேரத்தில் என்னுள்ளே தூங்காமல் நெஞ்சுக்குள் வாயாடினாய். கண்ணாடி நீ கடிகாரம் நான் உன்னுள்ளே ஓடோடி வாழ்வேன். காதல் எனும் சரிண்ணா நான் இப்போ கிளம்புறேன், நீங்கள் பாராட்ட சொல்லிடுங்க சரியா? சரி தினேஷ் நீ கிளம்பு, இல்லைன்னா எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒவ்வொருத்தங்களும் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ அதை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒன்றையும் கேட்பாங்க, நீயே இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் அப்படிலாம் எப்படின்னு ஏதாவது கேட்பாங்க. நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இங்கே சரியா? இல்லைன்னா நீ கூட்டு போனேன்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் என்னன்னு கேள்வி கேட்பாங்க. நான் என்ன எந்த கேள்வியும் இருக்காது, அதனால சொல்கிறேன் சரியா? சரிங்க நான் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க நான் அப்படியே கிளம்புறேண்ணா. அதுவா பெரியம்மா, எனக்கு காலேஜில் சுளுக்கு பிடிச்சிருச்சு. கால் கீழே விழ போனேன்னா அதில் கீழே விழலை. ஆனால் கால் சுளுக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் அது காலேஜ்லேயே சரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நான் ரெஸ்ட் எடுக்காமல் ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்தேன்னா அதனால் எனக்கு வலி அதிகமாகிடுச்சு பெரியம்மா. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஊசி போட்டாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க, ஆயின்மெண்ட் போட்டு தேய்ச்சி விட்ருக்காங்க. இனிமேல் அப்புறமா நான் தேய்ச்சிக்கணும் பெரியம்மா. சரிம்மா சரி, பார்த்து போகணும் சரியா? இனி எங்கே போனாலும் சரிங்க பெரியம்மா. பாருமா பாரு, உனக்கு என்னம்மா ஆச்சு? கால் சுளுக்கிடுச்சின்னு சொன்னாங்க. இப்போ வலி எப்படி இருக்குது? வலிக்குதா இல்லை சரியாயிடுச்சாம்மா? ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னு சொன்னாங்கம்மா. பெரியம்மாவே கூப்பிட்டுருக்கலாம்ல, பெரியம்மா வந்துருப்பேன்ல. சின்ன பொண்ணு ஒரு வார்த்தை எனக்கு கூப்பிடவும் சொல்லவும் இல்லை. இவன் பாரு அவன் இங்கே கூட வராமல் வீட்டில் தான் இருக்கா இன்னும். எனக்கு ஒன்றும் இல்லை பெரியம்மா, நீங்கள் அழாத பெரியம்மா, எனக்கு சரியாயிடுச்சு. எப்படிம்மா அழாமல் இருக்கிறது? நீ உனக்கு ஒரு ஊசி போட்டாலே நீ ரொம்ப கஷ்டப்படுவ, அதுவே எங்களால் பார்க்க முடியாது. ஆனால் கால் சுளுக்கிடுச்சின்னு சொல்கிறேன், அப்போ எவ்வளோ வலி வலிச்சிருக்கோம். அதெல்லாம் சரியாயிடுச்சு பெரியம்மா, நீங்கள் அழாதீங்க. நீங்கள் அழுந்து அப்புறம் எனக்கு அழுக வந்துடும் பெரியம்மா, ப்ளீஸ் அழாதீங்க பெரியம்மா. சரிம்மா, ஏம்மா சின்ன பொண்ணு உன்னை பார்க்க வராமல் இருக்கா? அதுவா பெரியம்மா, நானும் பூமாரியும் காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னு பார்க்கில் வந்து இருந்தோமா. அவளும் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தையும் கேன்டீன்லேருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் அவளுக்கு கூடாமல் வந்துட்டோம் அப்படின்ட்டு அவள் கோவத்தில் இருக்கா பெரியம்மா. இதில் அவளுக்கு என்ன கோவம்? அவளுக்கு வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் அவளை. சரிம்மா, காலை பத்திரமா பார்த்துக்கம்மா சரியா? சரிங்க பெரியம்மா, உட்காருங்க பெரியம்மா. சரணே, நீ தான்ப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனியாம்மா? அவளுக்கு இது எப்படி இருக்குது, என்ன சொன்னாங்க டாக்டர்? நான் தான் பெரியம்மா கூப்பிட்டு போனேன். அவளுக்கு ஒன்றும் இல்லை பெரியம்மா, அவளுக்கு சரியாயிடுச்சு. அவள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வலி கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அது சரியாகிற வரைக்கும் அப்படி இருக்க சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க பெரியம்மா. சரிப்பா, அப்போ நீ இன்னைக்கு எங்கேயே இருக்குது சரியா? அவளுக்கு எங்கேயாவது வெளியே போகணும், எங்கேயாவது போகணும்னு சொன்னால் நீ அவளை போய் தூக்கிட்டு போய் விடு சரியா? சரிங்க பெரியம்மா. பாருமா எப்படிம்மா இருக்குது இப்போ? கால் வலி சரியாயிடுச்சாம்மா? நீ சித்தியெல்லாம் கூப்பிட்ருக்கலாம்ல, சித்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பேன். நீ யார்ட்டையுமே ஒரு வார்த்தை சொல்லாமல் நீ இப்படி பண்ணியிருக்க. பூமார்கிட்ட கேட்டால் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னால் பாரு, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கேன். உனக்கு ஒன்றுன்னு நாங்கள் எல்லோரும் எப்படிமா இருப்போம்? ஏம்மா அப்படி பண்ண? உனக்கு ஒன்றுன்னு அந்த வீட்டில் யாருமே தாங்க மாட்டாங்கன்னு தெரியும், அப்புறம் என்ன பண்ணுற? சித்தி சாரி சித்தி, இனிமேல் நான் பார்த்தே இருந்துக்கிறேன் சித்தி. அழகு சித்தி, ப்ளீஸ் சித்தி. சரிம்மா. பாருமா பாரு, இது கால் சரியாயிடுச்சாம்மா? நீ யாரையும் கூப்பிடலான்னு பரவாயில்ல, அந்த சித்தியாவது கூப்பிட்டுருக்கலாம்ல. சித்தி ஓடி வந்திருப்பேன்ல அங்கே. சித்தி யாருக்குமே கஷ்டம் கொடுக்க வேண்டாம் சித்திங்க, நான் யாரையும் கூப்பிடலை சித்தி. வீட்டில் வந்து பார்த்துக்கலாம் தான், நான் எதுவுமே சொல்லலை சித்தி. சாரி சித்தி, ப்ளீஸ் அழாதீங்க சித்தி. என்னம்மா கஷ்டம்? உன்னை பார்க்குறத விட எங்களுக்கு வேறு என்னம்மா கஷ்டம்? நீ தானே எங்களுக்கெல்லாம் முக்கியம். இப்படிலாம் பண்ணாத பாரு நீ. சாரி சித்தி, ப்ளீஸ் அழாதீங்க சித்தி. எப்படி பாருமா அழாமல் இருக்கிறது? உனக்கு ஒன்றுன்னு அந்த வீட்டில் யாரும் தாங்க மாட்டாங்க, உனக்கு தெரியுமா தெரியாதா? சாரி சித்தி, இப்படி பண்ணாதீங்க. நீங்கள் இப்படிலாம் எல்லாரும் பண்ணீங்க அப்புறம் நானும் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவேன். இப்போ நீங்களாம் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நானும் அழுதுகிட்டே இருப்பேன். நீ அழாத பாரு, நாங்கள் யாரும் அழலை சரியா? அப்போ எல்லாரும் நார்மலாக இருங்க. எதுக்கு ஃபேஸ் எல்லாம் இப்படி வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு அழுக வருது இல்லை? சரி பாரு, நாங்கள் நார்மலாகவே இருக்கோம் சரியா? சரிங்க சித்தி. என்ன எல்லாரும் சேர்ந்து பாரு அழ வச்சிட்டிங்களா? என்ன நீ இப்படி பேசுகிற? ஆமாம், அவளுக்கு உடம்பு சரியில்லை. நீங்கள் அவன் முன்னாடி வந்து எல்லாரும் அழுதிங்கன்னா அப்புறம் அவளும் சேர்ந்து அழ தானே செய்வா. அவளை கொஞ்சம் நீங்கள் ஆறுதல் படுத்துகிற மாதிரி பேசாமல் கொஞ்சம் சந்தோஷமாக அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா அவளுக்கு அந்த வழி தெரியாமல் அவங்ககிட்ட ஜாலியாக பேசுவாள்ல. நீங்கள் என்னென்ன உட்காந்து மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தங்களும் வந்து அழுதுட்ருக்கீங்க. வெளியே என்னென்ன அவ்வளோ பேர் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அம்மா என்னம்மா சொல்கிற? யார் பண்ணுறா? அதான் அவங்க பெரியப்பா, அவங்க சித்தப்பா, அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து தான். ஏம்மா எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவான் அவங்ககிட்ட போய். அவங்களாம் இப்படி அழுதுட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் நான் என்னம்மா பண்ணுறது? சரிம்மா சரி, நான் சொல்கிறேன். சரி எல்லாரும் வெளியே வாங்க, பாரு மட்டும் இங்கே இருக்கட்டும். நீங்களாம் வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் வாங்க.
இல்லை ராணி என்கிட்ட சாப்பாடு வேண்டாம், நாங்கள் வீட்டில் பார்த்துக்குறோம். சும்மா இருங்கக்கா, எல்லாரும் வாங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. பாருக்கு நான் சாப்பாடு இங்கே வந்து கொடுக்குறேன், நீங்களாம் நான் சாப்பிடுங்க. சரிக்கா. சரி பாரு, நாங்கள் எல்லோரும் அங்கே அப்படி உட்காந்து சாப்பிட்டோம், நீ உள்ளே வந்து சாப்பிட்டு மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடு, சரியா? சித்தி நாளைக்கு காலையில் வந்து பார்க்குறேன். சரிங்க சித்தி. ஹாய்ப்பா, சாப்பிட்டியாப்பா? என்னப்பா வீடியோ கால் பண்ண சொல்லியிருந்தேன், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தியே. ஹாய் பாருமா, நான் சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்ப்பா, நீ சாப்பிட்டியா? ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு காட்டுறேன்னு சொன்னேன், என்ன விஷயம்ப்பா? பாருமா, நான் சாப்பிட்டேம்மா. உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்டுறேன், நீ பாரு. பார்த்துட்டு வீடியோ கால் கட் பண்ணிவிடு, அதுக்கப்புறமா நம்ம நார்மல் கால் பேசிக்கலாம், சரியாம்மா? இதாம்மா நான் உனக்கு காட்டுறேன்னு சொன்னது, பார்த்துட்டியா? வீடியோ கால் கட் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசிக்கலாம். ஹலோ பாருமா, எப்படி இருக்குது ஃபோட்டோ? நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குதுப்பா. எப்போப்பா அப்புறம் ஃப்ரேம் போட்டா? சொல்லவே இல்லை என்கிட்ட. நான் நேற்றே ஃப்ரேம் போட்டேன். நான் நேற்றே வீட்டுக்கு கூட்டு போய் காட்டலாம் வச்சுட்டே இருந்தேன். காலையில் காட்ட முடியாமல் போச்சு. அதனால தான் சரி வீடியோ கால்லையாவது உனக்கு ஃபோட்டோவை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினேன். சூப்பராக இருக்குப்பா உண்மையிலேயே ஃபோட்டோ. ஆமாம், உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா நீ ஃபோட்டோ வச்சுருக்கிறது? இல்லை, அம்மாவுக்கு இன்னும் தெரியாது. அம்மா நான் ரூமுக்கு வந்து பார்த்தாங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அம்மா. அதான் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபோட்டோ வேறு, அதனால தான் ஃப்ரேம் போட்டேன். நிஜமாவே சூப்பராக இருக்குப்பா ஃபோட்டோ. எனக்கு இந்த மாதிரி பண்ணி வைக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறது, வைக்க முடியாது. உன் ஆசைக்காக தான் நான் வச்சுருக்கிறேன். அதுவும் இல்லாமல் பாரு, நீ எப்படி ரூம் வச்சுருக்கியோ அதே மாதிரி அதே கலரில் நானும் டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் உனக்காக என் ரூமையும் மாற்றி வச்சுருக்கிறேன். நிஜமாவா? எனக்காகவா மாற்றி வச்ச? ஆமாம், உனக்காக தான் மாற்றி வச்சேன். எப்படி நீ இந்த ரூமுக்கு தானே வந்தாகணும், அதனால தான். எப்படி இதுவும் நம்ம ரூமாச்சு இல்லை, அதனால் உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் இப்போவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போவே சார் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டீங்க போல இருக்குது. நான் எனக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நான் எதுவுமே ரெடி பண்ணி வைக்கலையே. ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு, பண்ணி வச்சேன். அதுக்கப்புறமா ரூம் உனக்கு பிடிச்ச மாதிரி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுக்கும் நான் ரெடி பண்ணலையே. சரிங்க சார். நீங்கள் வேறு எதுவும் ரெடி பண்ணலை, ஒத்துக்கிறேன். எனக்கு புரியல பாரு, வேறு ஒன்றுமே இல்லையே. உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லையே, நான் வேறு எதுவும் நினைக்கவே இல்லையே. நீ ஏதாவது நினச்சியா? இல்லையே அண்ணன், இல்லையே நான் எதுவுமே நினைக்கவே இல்லையே. சரி பாரு, இப்போ கால்லாம் ஓகே தானே? வலிக்கல இல்லை? மாத்திரை சாப்பிட்டியா? ஆயில்மெண்ட் போட்டியா? இப்போ கால் வலிலாம் எதுவுமே இல்லை, சரியாயிடுச்சு. ஆனால் என்ன நடக்க விட மாட்டேங்கிறாங்க. நான் ரூமை விட்டு வெளியே போனதும் எங்கள் அண்ணன் வெளியே தான் இருக்கிறாங்க. எங்கேயாவது தூக்கிட்டு போனேன், அந்த எங்கள் அண்ணன் தான் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஆமாம், பார்த்தேன். உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களாம் அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குறாங்கன்ட்டு இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வெளியேன்னா அவங்க வெளியப்பா சித்தப்பா எல்லாரும் சேர்ந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. எப்பா அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குறாங்களே, உன்னை எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஏன்ப்பா இப்படி சொல்கிறேன்? அதெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னா எப்படின்னு தெரியல. அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. எப்படி வேறு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? அவங்க சொந்தத்துலேயும் ஒன்றா கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சிருக்கலாம்ல. ஏன்ப்பா இப்படிலாம் சொல்கிறேன்? அப்படிலாம் நடக்காதுப்பா. அப்போ உனக்கு அத்தை மாமா பசங்களே இருக்காங்களா? ஆமாப்பா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க லவ் மேரேஜ் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா. அதனால் அவங்க இங்கே இல்லை, எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் அவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்கதா சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் தெரியல கன்ஃபார்மாக. ஆனால் அவங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ அவங்க திடீர்னு வந்து அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் நடக்காதுப்பா. ஏன்ப்பா இப்போ இப்படிலாம் பேசுகிற? இல்லை பாருமா, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். சரி விடு. சரி, ரொம்ப நேரம் பேசியாச்சு, தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு. நான் காலையில் உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? சரிப்பா, சரி. குட் நைட்ப்பா. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஐ லவ் யூ பாரு. ஐ லவ் யூப்பா. ஏய் பாருமா, என்னம்மா சொன்னேன்? நான் ஃபோனை வச்சுட்டேன். ஹலோ பாருமா, என்னம்மா வச்சுட்டால? சரி, ஒரு வழியே சொல்லிட்டாலே, அதுவே போதும்.